அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதை தடுக்கவும், இலங்கை காவலில் இருக்கும் அனைத்து மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதை உறுதி செய்யவும் உரிய தூதரக வழிமுறைகள் மூலம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் கொடியக்கரை மீனவ கிராமத்திலிருந்து 9 மீனவர்கள் 2 மீன்பிடி படகுகளில் மீன்பிடிக்க சென்றிருந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி அன்றிரவு இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதை கவலையோடு குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், புத்தாண்டின் தொடக்கத்திலேயே நடைபெற்றுள்ள இந்த சம்பவம் தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ந்து எதிர்கொள்ளும் அவல நிலையை மீண்டும் எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினர் இதேபோன்று தொடர்ந்து கைது செய்வதும் அவர்களது மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்வதும் தடையின்றி நடைபெறுவது மிகுந்த கவலைக்குரிய விஷயமாகும் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டை சார்ந்த 73 மீனவர்களும் 251 மீன்பிடி படகுகளும் இலங்கை காவலில் உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் இலங்கை காவலில் உள்ள அனைத்து மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதை உறுதி செய்யவும் மத்திய அரசு உரிய தூதரக வழிமுறைகள் மூலம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.